எந்த ஒரு தனியாரும் நம்மளுக்கு வந்து சும்மா சேவை கொடுக்க மாட்டான். இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது சுத்தமா சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு மலேசியால இருக்கக்கூடிய கம்பெனி, சிங்கப்பூர்ல இருக்கிற கம்பெனி இங்க வராங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் எங்க இருந்து வருது? இந்த போராட்டம் நிச்சயமா வந்து வெல்லும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் செய்யல இதை. ஸ்டாலின் செய்ய வைக்கப்படுகிறார். நீங்க ஸ்டாலின் செய்யறாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஸ்டாலின் ஆள்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவர் ஆளல. அவரு வந்து நம்மளுக்கு ஒரு ஏஜென்ட். ஒரு துறையில நான் பிஜேபிக்கு மாற்றா பண்ணியிருக்கேன்னு ஒண்ணு சொல்ல. நீதிக்குதான் நீதிமன்றம் வரும். போராடுறதுக்கே இங்க நீதிமன்றம் போக வேண்டிய சூழல்ல போராட்டங்கள் மாறி. தனியார் மையத்துக்குள்ள போறதுனால ஒரு கான்ட்ராக்டர் கீழே போறதுனால ஒன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லை. எதுவுமே இல்ல. மக்களை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தனியார் மையத்துக்கு கன்வின்ஸ் பண்ண ஒரு இடத்துல 1000 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 600 பேரை வைப்பாங்க. 400 பேர் இல்லாத பற்றாக்குறைய அரசு வந்து என்ன பண்ணுனா இவங்களுடைய திறமையின்மையா காட்டும். 1000 பேர் இருந்தா ஒழுங்கா சேவை கிடைக்கும். ஆனா 600 பேரை வச்சுட்டு மக்களுக்கு சேவை செய்யணுமா, மக்கள் போய் சேவையை பெறணும்னு போகும்போது அந்த 600 பேருக்கும் மக்களுக்குமான முரண்படா மாதிரி அரசு ஊழியர்கள் ஒழுங்கா வேலை செய்யல. அது அரசுக்கு தானே கெட்ட பேரை கொடுக்கும். அரசு அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. ஏன் கவலைப்படுறது என்னன்னா, இந்த பிரச்சாரத்தின் மூலம் நாங்க தனியார் பண்றோம். ஏன் அரசு ஊழியர்கள் எந்த ஒரு போராட்டத்துக்கும் மக்கள் கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது? கரெக்ட். நீங்க கல்வித்துறை எடுத்துக்கங்க. நான்லாம் அரசு பள்ளி ஆசிரியர்களோட பயன்பெற்றுவேன். எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட இருக்குமா அரசு பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா நல்ல பேரு இருக்காது. ஏன் இருக்க மாட்டேங்குது? ஏன்னா அரசு ஊழியர்கள் எதுவும் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி ஒரு இமேஜ், இன்னொன்னு அரசு ஊழியர்கள் சர்வீஸ் ஒழுங்கா பண்றது இல்லைங்கிற மாதிரி ஒரு இமேஜ் எல்லாம். அரசு ஊழியர்கள் ஒழுங்கா சேவை பண்ணலன்னா இன்னைக்கு இந்த மாநிலம் இப்படி மாறி இருக்கு, டெவலப் ஆயிருக்கும். ஆகியிருக்காதுல்ல. ஆனா அது வந்து ஒரு ப்ரொபகேண்டான்றேன். அதை மீண்டும் மீண்டும் நீங்க ஒண்ணு இல்ல, அரசு பள்ளிக்கு எதிரான ப்ரொபகேண்டான்றது ரொம்ப அழகா இந்த ரஜினிகாந்த் வச்சு ஞானசேகரன் ஒரு படம் எடுத்தாரு. அதுல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த கோவிட் டைம்ல வந்து அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் போன டைம்ல அரசு பள்ளி மாணவர்கள்லாம் ஆசிரியர்கள் அடிக்கிற மாதிரி வீடியோ எல்லாம். செம்மேரிஸ்னு ஒரு பள்ளிக்கூடம், ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இப்ப பாரிஸ்ல குத்தி கொண்டான். என்ன செய்தி போட்டாங்கன்னா, தனியார் பள்ளி மாணவர்னு பெயர் போட மாட்டாங்க. ஒரு அம்மையம்மாள் தெரியல, எங்க ஏரியால ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் அடிச்சிட்டான், அரைஞ்சிட்டான். அம்மையம்மாள், சென்னை மாநகராட்சி அரசு உயர்நிலை பள்ளி, 7ஆம் வகுப்பு மாணவர் பெயரு, பின்கோடு வரைக்கும் போட்டுருவாங்க. அப்ப இது ஏன் இது நடக்குதுன்னா, இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி தான் பாக்கணும். இப்ப இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது இல்ல, இதுல அரசோட பங்களிப்பு இருக்குதா? இந்த மாதிரி விஷயம் நடக்குது. அரசுதான் இதை பண்றது. ஆமா, நீங்க தனியார் மையத்தை நோக்கி நடத்துவதற்கு நீங்க ஆசிய வளர்ச்சி வங்கி நிர்வாகிகளும் நம்ம தமிழக அரசு நிர்வாகிகளும் சேர்ந்து பேசும்போதெல்லாம் சென்னையில இருந்து வெளியேற்றங்கள் நடக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதிகாரி செக்ரட்டேரியட்ல மீட்டிங் நடத்தினா ஒரு வாரத்துல ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்ல இருந்து மக்களை வெளியேற்ற போறாங்கன்னு சார். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பிடபிள்யூடில இருந்து நீர்வளத்துறைய தனியா பிரிச்சாங்க. நீங்க ஏதோ துரைமுருகனை குளிர்ச்சி பண்றதுக்காக பிரிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. தமிழ்நாடு நீர்வளத்துறையில உலக வங்கியோட முதலீடு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. நீர்வளத்துறையில முதலீடு அதிகரிக்க பெத்தேல் நகர்ல மக்கள் போராடினாங்க. இந்த அரசு அறிவிச்சிருக்குங்க. இன்னும் நீங்க என்ன பாருங்க, இன்னும் 20,000 குடியிருப்புகளை அகற்ற போறாங்க. சிறு கால்வாய்கள், ஓடைகள் கூட நாங்க அகற்ற போறோம். கிட்டத்தட்ட நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் வந்து புரிஞ்சுக்கும் போது அரசு அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா, இப்ப மக்கள் போராடுவது மட்டும்தான் ஒரே தீர்வு நோக்கி நகர்வதற்கான பாதை. ஆனா தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது தீர்வு நோக்கி நகர்த்துமானா, இது வெறுமனே நீங்களே சொல்றீங்க தூய்மை பணியாளருக்கான போராட்டம் மட்டுமே இல்ல, இது ஒட்டுமொத்த விஷயமான இருக்கு. இது எல்லாத்துலயும் சேர்த்து அவங்க போராடுறாங்க. நீங்க வெறுமனே அவங்களுக்கான சம்பள உயர்வோ இல்ல நிரந்தர வேலையெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க ஒரு பென்ஷன் போராட்டம் கூட ஜெயக்குமார் நிர்வாகத்துறை அமைச்சரா இருக்கும்போது, அப்ப அவர்தான் அமைச்சர், அவர் தான் அட்ரஸ் பண்றாரு. அவர் சொன்னாரு, எல்லா நாடுகளிலும் இந்த நடைமுறையை கைவிட்டு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல எவெல்லாம் கையெழுத்து போட்டானோ அங்க எந்த நாட்டிலயுமே இப்ப பென்ஷன் ஸ்கீம் இல்ல. யார் சொல்றா பென்ஷன் கொடுக்காதுன்னு? என் நாட்டு மக்களுக்கு நான் பென்ஷன் கொடுக்கணுமா கூடாதுன்னு மோடி முடிவு பண்ணா, ஸ்டாலின் முடிவு பண்ண. எங்கோ இருக்கிற ஒருத்தன் வந்து நீ உன் விவசாயிக்கு இந்த மானியம் கொடுக்காத, மானியம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்றதார அவன் பண்றான். அப்போ ஒரு பென்ஷன் போராட்டம் நமக்கான போராட்டம், ஒரு ஊதிய உயர்வு போராட்டம் நமக்கான போராட்டம், எல்லாமே நமக்கான போராட்டம். நம்ம ஏதோ வந்து அரசு ஊழியர்கள் போராட்டத்தை நம்ம எந்த அளவுக்கு ஆதரிக்கிறோமோ, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எந்த ஒரு தனியாரும் நம்மளுக்கு வந்து சும்மா சேவை கொடுக்க மாட்டான்.
இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது சுத்தமா சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு மலேசியால இருக்கக்கூடிய கம்பெனி, சிங்கப்பூர்ல இருக்கிற கம்பெனி இங்க வராங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் எங்க இருந்து வருது? கரெக்ட். எங்க பெரியம்மா பெரியப்பா தானே வேலை செய்யறான். அவங்க தானே அதே ஒரு ஒரு ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட்டை மோர் மார்க்கெட்ல இருந்து வாங்கி கொடுத்துடுறேன். அதே தொடப்பம் அதேதான். இந்த ஊர்ல இருந்து தென்னந்தொடப்பம் தான். இதே ஊர்ல தயாரிச்ச மரம் தான். இதே ஊர்ல இருக்கிற அந்த பேட்டரி வந்து அதுவும் ஒழுங்கா ஓடாது. இதை தாண்டி என்ன நீ வந்து புதுசா என்ன சிங்கப்பூர்காரன் வந்தோடனே தங்கத்துல தொடப்பம் தரான் போறான். இப்ப இந்த போராட்டம் தீர்வை நோக்கி இப்ப நீங்க சொல்றதை பார்க்கும் பொழுது இதுக்கு தீர்வே கிடைக்காத மாதிரி இருக்கு. அப்ப தீர்வை நோக்கி நான் அதுதான் அவநம்பிக்கையா பேசல. நான் என்ன சொல்றேன்னா இந்த போராட்டம் நிச்சயமா வந்து வெல்லும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு உறுதியான தலைமை கீழே போராடிட்டு இருக்கு போராட்டம். பட் ஆனா இதை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல கூட அது நினைச்சா கூட டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு இங்கே உலக நாடுகள் மொத்தமாக இணைஞ்சு ஒரு இடத்தை நோக்கி நகர்த்து. நீங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி தீர்வை நோக்கி ஒரு மாநில அரசு கொண்டு நகர்த்து? என்ன மக்கள் சக்தி எல்லாத்தையும் மாத்தும். ஓகே, நீங்க விவசாயி ஒரு கமா கூட மாத்த மாட்டேன்னு சொன்னாங்க. ஃபேசிஸ்ட், அவ்வளவு பெரிய ஃபேசிஸ்ட். நீங்க யாராலையுமே அவனை அடி பண்ணி வைக்க முடியல. கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாத்த மாட்டோம். ஷல்லுன்றது மேனு கூட மாறாது. இங்க இருக்கிற அண்ணாமலை தான் சொன்னாரு. கடைசியில சட்டமே நாங்க விட்டுறோம்ட்டாரு. புரியுது. கிட்டத்தட்ட அவங்க ஒண்ணு கொண்டு வந்து அது பின்வாங்கின ஒரே இடம் அது. ஆமா, ஹைட்ரோ கார்பன் நியூட்ரினோ, இதோ இப்ப டங்ஸ்டன். எவ்வளவு போராட்டம். நம்ம இயற்கை வளத்தை காப்பாத்துற 8 வழிச்சாலை. அந்த மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம் மிக நிச்சயமா ஒரு தீர்வு வந்து எட்டும். அது இந்த சிவில் சமூகம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கரெக்ட். இந்த சிவில் சமூகம் இதுல பங்கு பெறாமல் ஏதோ நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த நகரம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த நகரம் வந்து நடுவுல வந்து மேட்டுக்குடிகளுக்கு, அதை சுத்தி வந்து நம்ம மேல் நடுத்தர வர்க்கம், அதை சுத்தி நடுத்தர வர்க்கம், அதை சுத்தி அவுட்டர் ரிங் ரோட்ல தான் உழைக்கும் மக்கள்னு தீர்மானிச்சிட்டான். நீங்க ஏதோ வந்து நம்மளுக்கு நகரத்துல ஒரு இடம் கிடைச்சிச்சு, ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் கிடைச்சிச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை தூக்க போறான். நடக்க போதாது. நீங்க பெங்களூர் எப்படி மாறிட்டு வருது, மும்பை எப்படி மாறிட்டு வருது, ஹைதராபாத் எப்படி மாறிட்டு வருது, போய் சுத்தி பாருங்க. நியூயார்க்ல நடக்கிற வெளியேற்றத்துக்கும் இங்க நடக்கிற வெளியேற்றத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. ஏதோ கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு பொய் சொல்லுவாங்க. கௌதம் வான்னு ஒருத்தர் டெல்லியில பொதுநல வழக்குகள் மூலம் எப்படி நகரச்சேரியில இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டாங்கன்னு ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க. கோர்ட்டு கூட அதுவா தீர்மானிக்கல, ஒருத்தன் சொல்றான் தீர்மானிக்குது. யாரோ ஒரு மேனன் வந்து போடுறாரு, சார் ஆரியபுரத்துல இந்த வீடு வந்து கால்வாய் மேல இருக்காங்க, உனக்கு என்னப்பா பிரச்சனை? திடீர்னு அவர் போட்ட உடனே திடீர்னு ஆர்டர் வருது. அனகாபத்தூர்ல ஒருத்தர் போய் வழக்கு போடுறாரு. எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும்? பொதுவாகவே இந்த ஆக்கிரமிப்புன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி வரும். மக்கள் எல்லாம் வீடுகளை வெளியேற்றும் பொழுது பூமியே ஆக்கிரமிப்பு நிலம் தானே இல்லையா? ஸ்குவாட்டிங் தான் வந்து ஒரு நாகரீகம் சமூகம் வந்து பண்ண முதல் வேலை ஸ்குவாட்டிங். ஆமா. சோ அப்படி நாடோடி கூட்டமா இருந்து நிலமரபு குழுக்களா மாறினதுல, ஒரு நிலையான குழுமரபு மாறினதுல வந்து ஸ்குவாட்டிங் தான் ஃபர்ஸ்ட். குந்துதல். ஆமா. ஒரு இடத்துல போய் குந்துறது. இப்ப இந்த நகரமே அப்படிதான். சோ இதுல எப்படி ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் ஆக்கிரமிப்பட்ட இடமா மாறுது? ஏன் அவங்க மட்டும் வெளியேற்றக்கூடிய ஒரு எண்ணம் வருது இல்லையா? அடிப்படையில நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இங்க வாழக்கூடிய மக்களுக்கு அவனுக்கான உறைவிடம், அவனுக்கான வேலை வாய்ப்பு, அவனுக்கான உணவு, அவனுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. அதை கொடுக்கலன்னா அவனை எடுத்துப்பாங்கிற ஒண்ணு இருக்கு. இப்ப கடற்கரை ஓர மக்கள் என்ன பண்ணுவாங்க? கடற்கரையை ஒட்டி வீடுகள் கட்டுவாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல பட்டா நிலமா மாறுது, பட்டாக்கள் கொடுக்கப்படுகிறது. விவசாயிகளும் அப்படித்தான், எல்லாமே அப்படித்தான் இங்க நிகழ்ந்திருக்கு. ஆனா இப்ப சமீப நாட்களை நீங்க சொல்லும் போது எனக்கு புரியுது. சமீப நாட்கள்ல இந்த ஆக்கிரமிப்பு, அந்த நில ஆக்கிரமிப்பு, இந்த நில ஆக்கிரமிப்பு, மக்கள் வாழக்கூடிய இடங்கள் வந்து நீங்க அந்த வார்த்தையே அரசு மாத்திடுச்சு. ஆக்கிரமிப்பு இல்ல, எவிக்ஷன். ஆமா, வெளியேற்றம். ஆமா. சோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? அப்போ ஏன் இது வார்த்தை மாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த நகரத்தை அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன். இந்த நகரம் நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கு. அது கையை விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு 2 ஜோன் மக்கள், 2000 தொழிலாளர்கள் அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு உயிரை பணையம் வச்சு, ஏன்னா 100 நாள் வந்து போராடுறது சாதாரணம் கிடையாது. 100 நாள் வேலைக்கு போகலாம். அவன் வந்து யாருக்கிட்டையும் ஊதியம் வாங்காம போராடிட்டு இருக்கான். இந்த நகரத்தை எப்படியாவது வந்து நம்ம அரசு பொறுப்புல இருந்து விலகுது, அதை பொறுப்புல இருந்து விலக வைக்காம அது பொறுப்புலயே இந்த நகரத்தை வைத்துக் கொள்வதற்கான போராட்டம் என்பது நமக்கான போராட்டம். இந்த மக்கள் எஸ்பெஷலி இந்த விஷயத்தை மட்டும் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த அவர்களை தனியார் மையத்துல இருந்து எடுத்து அரசு நேரடியாக அரசே அதை எடுத்து நடத்தும் பொழுது, அவங்களுக்கான சம்பளத்தை கொடுக்கும் பொழுது அது ஒன்றும் ஒரு பெரிய செலவெல்லாம் ஒண்ணு மாறாது. அதைதானே நான் சொல்றேன். நீங்க இவங்க வைக்கக்கூடிய கான்ட்ராக்டுக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு. நீங்க மிஞ்சி போனா ஒரு தூய்மை பணியாளருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? 20,000 ரூபாய், 21,000 ரூபாய், பிடிப்பெல்லாம் போக பர்மனண்டான வேலை. அந்த சம்பளம் கிடைச்சதுன்னா அடுத்த தலைமுறை எப்படி மாறும்?
ஆனா இதை கொடுக்காம ஒரு 500 கோடி 600 கோடி ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது என்பது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வர இது ஒரு லீகலைஸ்டு ஊழலுங்க. ம். இது ஊழல்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு சேகர் பாபுவோட பையன் அதுல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருப்பாரு. சேகர் பாபு இருக்க மாட்டாரு. இல்ல ஒண்ணு விட்ட தொத்தா பையன் வேணா ஒருத்தன் இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்க. ஆமாமா. கிட்டத்தட்ட ஒரு லீகலைஸ்டு ஊழல். ஆமாமா. நீங்க எல்லா தொழில்துறை நிறுவனங்கள்லயும் எல்லா பன்னாட்டு நிறுவனங்களையும் அரசியல்வாதிகள் வந்து நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்த 2000 ஊழியர்களை வந்து பர்மனன்ட் பண்றோம். ஆளுக்கு மாசம் மாசம் 100 ரூபாய் ஸ்டாலின் கொடுப்பாங்களா? ஆனா இந்த கான்ட்ராக்டுக்காரன் ராம்கி கொடுப்பான். சார் எலெக்ஷன் வருது 100 crores ஓஎன்எக்ஸ் கொடுப்பான். 100 கோடி கொடுத்தா நான் 150 கோடி தரேன். இந்த மார்டின் கொடுத்தாருல 100 200 300 கோடி கொடுத்தாருல பாண்டு. அதுன்னு நீங்க எலக்ட்ரல் பாண்ட் தெரியும்னா நான் கட்சி நிதியா கொடுப்பேன். இன்னொரு கேள்வியும் இருக்கு இதோட. இது நீங்க இந்த அரசு நேரடி கொடுக்கறதுனால பெரிய செலவு ஒண்ணு இல்லைன்னு சொல்றதால கேட்கிறேன். இப்போ 2009க்கு பிறகுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒருவேளை வருஷம் 1.5 வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம். 2009க்கு பிறகு பணியாற்றிய இடைநிலை ஆசிரியர்களோட சம்பள விகிதம் இருக்குல்ல, பேசிக் சேலரி வந்து வெகுவாக குறைக்கப்பட்டது. ஸோ அதுல அதற்கு முன்னாடி இருக்கிறவங்க 1 லட்ச ரூபா வாங்குறாங்க. 1 லட்ச ரூபாய் 1.25 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுக்கு பிறகு வந்தவங்க 2009க்கு பிறகு வந்தவங்க 40,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு கிட்டத்தட்ட 50% டிஃபரெண்ட் இருக்கு. அவங்க இந்த சம்பள விகிதத்துக்காக சரி பண்றதுக்கு போராடிட்டு இருக்காங்க. போன ஆட்சியிலேயே ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களோட வாக்குறுதியிலே இருந்தது சம்பள விகிதத்தை சரி பண்ணும் அப்படின்ட்டு. ஆனா சரி பண்ணப்படல. அந்த அவங்களோட நான் பேசும்போது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 200 கோடி தான் பட்ஜெட். அவங்க எல்லாருக்கும் அந்த சம்பள விகிதத்தை சரி பண்ணிட்டோம்னா, முன்னாடி இருக்கிறவங்க மாதிரி சரி பண்ணிட்டோம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பெரிய பட்ஜெட் 200-250 கோடி தான் செலவு. இது அரசு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு மாநில அரசுக்கு இந்த இருக்கிற செலவோட இந்த 200 கோடி 250 கோடி சேர்க்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு பொழுது, அப்புறம் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் அந்த ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அங்க கான்ட்ராக்டும் இல்ல, அது தனியார் மயமும் இல்ல, ஆனா பட்ஜெட் சொன்னதேதான் மீண்டும் சொல்றேன். நம்ம ஸ்டாலின் செய்யல, இத ஸ்டாலின் செய்ய வைக்கப்படுகிறார். நீங்க ஸ்டாலின் செய்யறாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஸ்டாலின் ஆள்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவர் ஆளல. அவரு ஒரு வந்து நம்மளுக்கு ஒரு ஏஜென்ட். யார் ஆள்றது? அப்போ நம்மள ஆள்றது இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தான் ஆளுது. சார் ஒரு சாம்சங்ன்ற ஒரு நிறுவனத்துல தொழிற்சங்கத்தை தொடங்க வைக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பேர் என்னங்க? உச்சி மாநாடு நடந்ததுங்க, G20. நம்ம எல்லாம் இந்தியாவுல நடக்குது, இது ஒரு பெருமை நம்மளுக்குன்னு. அவன் சொன்ன விஷயம் குற்றவியல் நடைமுறை சட்டத்துல பிரதிபலிச்சு. தென்கொரியா வச்ச கோரிக்கை. தென்கொரியா என்ன கோரிக்கை வச்சாங்க? என்னுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடாது. குற்றவியல் நடைமுறை சட்டம், தண்டனை சட்டங்கள்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்ற வார்த்தை வந்திருக்குங்க. நம்ம யாருமே கண்டுக்கல. என்னடா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி? புரியுது. அப்ப நீங்க வந்து ஒரு ஊழியர்கள் அவங்க வந்து ஒரு விகித இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குங்க, நீ என்ன வெல்ஃபேர் பண்ணணும்ன்றது வரைக்கும் ஒருத்தர் சொல்றாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, சரத்பவர் இருக்காருல்ல, இந்தியா பிளாக்ல தானே இருக்கிறாரு. அவரு வந்து சர்க்கரை தொடர்பான அந்த கூட்டமைப்புல அவர் ஒரு முக்கியமான ஆளு, அந்த சுகர் இண்டஸ்ட்ரி. அவரு வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, சுகருக்கு நீ மானியம் இது பண்ணாதன்ற. அது ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி செய்யுது. இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடியவரு வேற ஒரு இது வைக்கிறாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய நீங்க இவனுக்கு வந்து பென்ஷன் தராதீங்க, ஊதியத்தை இதுக்கு மேல அதிகரிக்காதீங்கன்றது, ஒரு கட்டத்துக்கு மேல ஊதியத்தை முன்னாடி இருந்தவங்க ஊதியம் கொடுக்க வேணான்றது எல்லாமே வந்து ஒரு திட்டத்தின் அடிப்படையில தான். நீங்க ஊழலே செய்ய முடியாத 2 துறை தான் இருக்கு அரசு துறையில. ஒண்ணு போக்குவரத்து ஓட்டுநர்கள், 2வது ஆசிரியர்கள். கடைசியா அவங்க சாக்க கூட எடுத்துட்டு போக மாட்டாங்க, உதறிட்டு தான் போவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கலன்னா எம்எஸ்சி எம்ஃபில் எல்லாம் முடிச்சுட்டு எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு அவன் வந்து 20,000 ரூபாய் வாங்கணும்னு நினைக்கிற மனநிலையே என்ன மாதிரியான கலைஞர் அவர்களே ஒண்ணு சொன்னதா சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. எப்பவுமே கலைஞர்கள் ஆசிரியர்களை ரொம்ப அதிகமா கவனிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க, ஆசிரியர் சமூகத்தை மட்டும் ஓட்டுக்காக இவர் வந்து ரொம்ப நல்லா வச்சுப்பாருன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாராம், இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசு ஊழியர்களும் போகும்போது கையில கொஞ்சமாச்சும் காசு எடுத்துட்டு போவான். ஆனா அரசு ஆசிரியர்கள் மட்டும்தான் போகும்போது வெறுமனே சாக் பீஸோட அந்த துகளோட போவோம் பைகள், அது மட்டும்தான் இருக்குமே தாண்டி வேற ஒண்ணு இருக்காது. அதனால அவங்கள முதல்ல வச்சு சொன்னதை ஒண்ணு சொல்லுவாங்க, வாய்வழி தகவல் தான் உண்மை. நீங்க சொல்லும் போது எனக்கு அது புரியுது. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க அந்த ஏன்னா மக்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு இருக்கு. எல்லாரும் ஏதோ வந்து நீங்க ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒருத்தனை 20,000 30,000 இருக்கணும்னு நினைச்சா நீங்க இருப்பீங்களா? நான் இருப்பேனா? நீங்களே இந்த நிறுவனத்தின ஆரம்பத்துல வரும்போது உங்க சம்பளம் ஒண்ணா இருக்கும். இன்னைக்கு அதே சம்பளத்தை கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? மாட்டோம். ஆனா புதுசா ஒருத்தர் ஒத்துப்பாரு. சரிங்களா?
அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கு. ம். அப்ப ஒருத்தர் நானும் அதே தான் படிச்சிருக்கேன். என்னை விட ஒருத்தர் ஏங்க வேலம்மாள்ல ஒரு ஆசிரியருக்கு என்னங்க சம்பளம்? ம். வேலம்மாள்ல என்ன குறைவா குடுக்குறாங்க? இல்லையே. நீங்க நம்ம என்ன நினைச்சிருக்கோம், தனியார் பள்ளிகள்ல எல்லாத்துலயுமே 5,000, 10,000. இல்ல அதெல்லாம் பழைய கதை. பத்மசேஷஸ்திரியில என்ன சம்பளம்? பெரிய சம்பளம் வாங்கிட்டு அரசு ஊழியரை விட அதிகமா வாங்குறாங்க. வாங்குறாங்க. எஸ்பிஓல என்ன சம்பளம்? நீங்க எந்த தனியார் பள்ளி, பெரிய பெரிய தனியார் பள்ளிலாம் நீங்க பெரிய எடுத்தீங்கன்னா சம்பளம் வாங்குறாங்க. பெரிய அந்த இந்த இன்டர்நேஷனல் சிலபஸ் நடத்தக்கூடிய ஸ்கூல்லாம் போனீங்கன்னா நம்ம நினைக்க முடியாத சம்பளம் வாங்குறாங்க. நம்ம ஆசிரியர் ஒன்றும் அதை விட ஒன்றும் கீழே போடலையே. அப்ப இந்த அரசு இன்னொன்னு சொல்றேன், இந்த அரசு காஸ்ட் கட்டிங்னு சொல்லுது. ம். நீ காஸ்ட் கட்டிங் என்ன பண்ணிட்ட? ம். ம். தனியாருக்கு கொடுத்து என்ன காஸ்ட் கட்டிங் காஸ்ட் கட்டிங் என்ன பண்ண? ஒரு துறை சொல்லு. ஒரே ஒரு துறை. இதோ இப்ப இருக்கிற போக்குவரத்து துறையில அப்பா போக்குவரத்து கழகங்கள் உருவாக்கி அப்பா எல்லாத்தையும் அரசு மயமாக்குனார். கரெக்ட். பொள்ளாச்சி மகாலிங்கம் ஓடி இருந்த பஸ் பல்லவன் போக்குவரத்தா மாறுது. நம்ம அரசு பேருந்துல போனோம். எல்லாம் ஊருக்கு போச்சு, எல்லாம் கிராமத்துக்கு போச்சு, எல்லாம் சேரிக்கு போச்சு. அது இன்னி வரைக்கும் சில சேரிகளுக்கு, பல சேரிகளுக்கு போல, அது வேற இஷ்யூஸ் இருக்கு. ஆனாலும் அது நடந்துச்சு. ஏதோ நான் கேட்க முடிஞ்சது. கவர்மெண்ட் பஸ்ன்றதுனால வான்னு இன்னைக்கு மகன் ஆட்சி செய்யறாரு. கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னவரு, அந்த போக்குவரத்து கழகத்துல இருக்கக்கூடிய பேருந்துகள் தனியாருக்கு போயிடுச்சு. இது உங்களுக்கு தெரியுமா? போக்குவரத்து கழகத்துல தனியார் பேருந்துகள் ஓடுது. எத்தனை பேருக்கு தெரியும்? கையாட்டினாரு. எலக்ட்ரிக் பஸ். அது இந்த ரோடு கூட ஒத்து வரல அந்த பஸ் நிறைய இடத்துல. ஆனா அந்த பஸ் எல்லாம் தனியார் பஸ். இன்னைக்கு அதுல அரசுக்கு லாபமா நஷ்டமா சொல்லட்டும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரே சொல்லட்டும். எந்த துறை எடுத்துக்கங்க, நீங்க இவங்க எதெல்லாம் சாதனைன்னு இன்னைக்கு சொல்றாங்களோ, இந்த 75 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 75 வருஷம் கருப்பு சிவப்பு புத்தகத்துல குடிசை மாற்று வாரியத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க, போக்குவரத்து கழகத்தை பத்தி பேசியிருக்காங்க, அரசு ஊழியர்களை பத்தி பேசியிருக்காங்க, அரசு மருத்துவமனையை பத்தி பேசியிருக்காங்க, கல்வித்துறையை பத்தி பேசியிருக்காங்க, சாலை போக்குவரத்தை பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு எது அதுவா இருக்கு? அவங்க தொடங்கின போது எந்த விஷயம் அதுவா இருக்கு? தொடங்கும் போது இருந்தது குடிசை மாற்று வாரியம், இன்னைக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு பேர் மாறி இருக்கு. ஆனால் திட்டமே மாறிடுச்சே. இன்னைக்கு நான் பணம் கொடுத்தாதான் வீடு. இடபிள்யூஎஸ் முன்னாடி ஹவுசிங் போர்டுல இருந்தது, இன்னைக்கு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டுல வந்துருச்சு. இன்னைக்கு காசுக்கு தான் வீடு. கலைஞர் காசு இல்லாம விலையில்லா வீடு கொடுத்தாரு. அதுவும் நிலத்தை புடிங்கிட்டு தான் கொடுத்தாரு, அது வேற. ஆனா கொடுத்தாரு. இன்னைக்கு மகன் வந்தாரு, காசுக்கு வீடு. மத்திய அரசோட ஏஜென்சி போர்டா மாறிடுச்சு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சரா இருக்கும்போது ஒன்றிய அரசு பங்களிப்பு பண்ணிட்டு மொத்தத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல விட்டுருது. அதனால நம்ம நிதி நெருக்கடினால நம்ம வேற சில ஏற்பாடுகள் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு நீங்களும் அதுதானே உங்க அமைச்சரே சொன்னத, ஒரு குற்றச்சாட்டா சொன்னதை நீங்க அதை இப்ப செயலாக்கம் பண்ணிட்டு வரீங்களே. எந்த துறை, எல்லா துறையும் இன்னைக்கு தனியார் மயமாயிட்டு. கல்வி, நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கலன்றாங்க, தமிழ்நாடுக்கு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கிட்டோன்றாங்க. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை வெறும் மொழி திணிப்பு மட்டும் பண்ணல, அது கல்வியை கடைசரக்கு ஆக்கியிருக்கு. நீங்களும் கல்வியை கடைசரக்கு ஆக்கிட்டீங்க. ஒரு துறையில நான் பிஜேபிக்கு மாற்றா பண்ணியிருக்கேன்னு ஒண்ணு சொல்லட்டும். அர்ச்சகர்களுக்கு நகரத்துக்குள்ளேயே வீடு தரீங்க, பஞ்சமர்களுக்கு நகரத்துக்கு வெளியில வீடு தரீங்க. இந்த சோசியல் ஜஸ்டிஸ் கூட நீங்க சரியா செய்யலையே. இத சொன்னா நம்மளுக்கு ஆன்டி டிஎம்கேன்னு ஒரு பேரு. எந்த துறையிலையுமே இவங்க இன்னும் பொருளாதார கொள்கையை ஏத்துட்டு இருக்காங்க, அதுபடிதான் செய்றாங்க. ஒரு விஷயம் மட்டும் நீங்க சொன்னீங்க நடுவில் பேசிட்டு இருக்கும்போது, இந்த போராட்டத்துக்கான தீர்வை நோக்கி நகரணும்னா, அரசு அந்த இடத்தை நோக்கி வரணும்னா சிவில் சமூகம் அதோட கலந்து. இது குறிப்பிட்ட தூய்மை பணியாளருக்கான மட்டும் போராட்டமா பார்க்க கூடாது, ஆசிரியர்களுக்கான போராட்டமா மட்டும் பார்க்க கூடாது. இப்ப டிசம்பர் 12ஆம் தேதி நம்ம அரசு ஊழியரோட வாகனங்கள் இருக்குல்ல, கார் வேன்லாம், அந்த டிரைவர்ஸ் எல்லாம், அந்த ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க. ஆமா, பல கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. நிறைய போராட்டம் வரும், நீங்க பாருங்க, நிறைய போராட்டம் வரும். இதுல எல்லாமே சிவில் சமூகம் கலந்துக்கணும் அப்படின்னா ரெண்டு வித, நீங்க நம்ம பேசின மாதிரி, ஒண்ணு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் நல்ல சம்பளம் வாங்குறாங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு இவ்வளவு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு இமேஜ் இங்க ஏதோ தெரிந்தோ தெரியாமல பரப்பப்பட்டிருக்கிறது, அல்லது தெரிந்தோ தெரியாமல் நம்பப்பட்டிருக்கிறது. சோ அதனால சிவில் சமூகம் ஒரு ஆசிரியர் போராட்டம் வாங்குற சம்பளம் போதாதா, எதுக்கு போராடுறாங்க மாதிரி இமேஜோட இருக்கிறான், அவன் கலந்துக்கிறது சான்ஸ் இல்லை. தூய்மை பணியாளர்கள் என்ன தனியார் நோக்கி போய் பண்ண வேண்டியதானே, எல்லாம் கவர்மெண்ட் வேலை தான் வேணுமாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க போது சிவில் சமூகம் அதை நோக்கி வர மாட்டேங்குது, கூட இணைந்து போற மாட்டேங்குது. ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்த சமூகம் இதுக்கு வர, அந்த கூட்டம் இதுக்கு வரப்போறது இல்லைங்கிற போது அப்போ என்னதான் பண்றது? சிவில் சமூகத்தையும் இணைந்து நம்மளோட சேர்ந்து போராட வைக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இது ஒரு டிஸ்டன்ஸ் தாங்க பிரச்சனை. நீங்க கேஸ்டே ஒரு டிஸ்டன்ஸ் உண்டாக்கிடுது நம்மளுக்கு இயல்பா. சாதின்ற ஒரு தரித்திரம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல ஒரு மக்கள் போராட்டம், வர்க்க போராட்டம் பெருசா எழ போறது இல்லை.
ஆனா இப்ப தூய்மை பணியாளருக்கும் எனக்கும் அது என் பிரச்சனை இல்லைன்னு ஒரு டிஸ்டன்ஸா பாக்குறோம். அது ஏதோ ஏழை எளிய மக்கள் போராட்டம், போக்குவரத்து தொழில், அது ஏதோ ஓட்டுநர் போராட்டம், இது ஏதோ ஆசிரியர் போராட்டம். இந்த நம்ம போராட்டமா பார்க்காததுடைய விளைவு தான் சிவில் சமூகம் அதுவும் கன்வின்ஸ் ஆகாம இருக்கு. இப்ப அரசு ஊழியர்களே கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அது நான் கூட இன்னும் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். பியூரோக்ராட்ஸ்ல எல்லாம் பியூரோக்ராட்ஸ் மேல அந்த புரொபகண்டா போகுது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் மேல போகாது. சாதாரண குரூப் 4, குரூப் சி, குரூப் 3, குரூப் சி, டி இவனுங்க மேலதான் ரொம்ப சிம்பிள். நம்ம ஆட்கள்லாம் எப்ப இந்த எக்ஸாம்பிள் எழுதி உள்ள வந்தாங்களோ அப்பத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஏட்டையா மேலதான் நம்ம வெறுப்பு இருக்கும். ஆமா ஆமா ஆமா. டெப்டி கமிஷனர் மேல இருக்காது. சாதாரண ஒரு விஏஓ மேல நம்ம வெறுப்பு இருக்கும். ஆனா ஒரு கலெக்டர் மேல இருக்காது. அதனால இவங்களும் நல்லாதான் நியாயமா பார்த்தா லாஜிக்கலா யோசிச்சா இது நம்ம யார் மேல வெறுப்பு அவெல்லாம் தான் நம்ம ஆளு. சரிங்களா? அப்ப இது இந்த சிவில் சமூகம் பங்கெடுக்காததுக்கு காரணம் அவங்க அந்த அந்த இந்த தப்பெண்ணங்கள், இந்த சமூக ரீதியான இருக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மளை ஒண்ணு சேர விடாம தடுக்குது. அது நம்ம எல்லாம் பிரச்சாரத்துக்கு அடிமையாயிடுறோம். அதை தாண்டி எதை பத்தியுமே நம்ம கவலை கொள்ளாம இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல இங்க பாருங்களேன், நீதிமன்ற அனுமதி கொடுக்குது போராட்டம். நியாயப்படி நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டு போராட அனுமதிக்கு நீதிமன்றம், நீதிக்குதான் நீதிமன்றம் வரும். போராடுறதுக்கே இங்க நீதிமன்றம் போக வேண்டிய சூழல்ல போராட்டங்கள் மாறி இருக்கு. சோ இது சிவில் சமூகம் பங்கெடுத்தால் தீர்வு என்பது நிதர்சனமான உண்மை. அது பங்கெடுக்குமா இல்லையான்றது காலம்தான். கண்டிப்பா பங்கு எடுக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கமும் கூட. நல்ல நேர்காணல், நிறைய விஷயங்கள் பேசணும். இது வெறுமனே தூய்மை பணியாளர் பிரச்சனையை மட்டும் பார்க்காதீங்க. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இது மாதிரி போராட்டங்கள் எல்லா ஊழியர்களும் போராட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதே அவங்களுக்கான போராட்டம் மட்டும் பார்க்காதீங்க அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. ரொம்ப குறிப்பா நம்ம பேசும்போது நம்மளுன்னு சொல்லிட்டு இருந்தோம். வேற ஏதோ நினைச்சிட போறாங்க. நம்மளால நம்ம எல்லாரையும் சேர்த்தான் சொல்றோம் இல்ல. இதுல ஏதோ குறிப்பிட்ட ஒரு சாதியினர் மட்டும் நம்மளுக்குன்னு சொல்றாங்க நினைச்ச கூடாது. இங்க கூட இலை சாதியாகட்டும், தலித் மக்கள் ஆகட்டும், எல்லாருமே சோக்கால் ஹையர் கம்யூனிட்டியை தவிர மீதி எல்லாமே நம்ம ஆட்கள் தான் இல்லையா? சோ அதனால ஒட்டுமொத்த நமக்கான போராட்டமா இதை பார்க்கணுங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப நன்றி தோழர். போராட்டம் வெல்லட்டும்.